ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி இசோன் சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குற ஒரே ஒரு விஷயம் நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்டீங்க. ஒரு சில விஷயம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி எவிக்ஷன் உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம். அதே மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து அவர் கண்டுபிடிச்சி நிறைய பேர் கமெண்ட்ஸில் வேறு போட்டிருக்கீங்க. என்னென்னா, நானும் அதுக்கப்புறம் தான் போயிட்டு இன்ச் பை இன்ச்சாக அந்த ப்ரொமோத்ரியை பார்த்தா நம்மளுக்கே ஷாக் ஆகுது. என்ன நடக்குது? ஆஹா, ரம்யாவை காணோம் அப்படின்ற மாதிரி. நிஜமாகவே ரம்யாவை காணோம். இவங்க வேணுன்ட்டுமே ஒரு சஸ்பென்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக அங்கங்கே எடிட் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை உண்மையிலே அனுப்பிட்டாங்க? ஏன்னா இப்போ அதாவது இந்த எவிக்ஷன் வந்து இது வரைக்கும் எப்பயுமே அப்டேட்லாம் தப்பாக போனது கிடையாது. பட் நேற்று வந்துட்டு அதுவும் கனி வரும்போது ஒரு சில மாற்றங்கள் வருது. அது மாற்றுக்கிறதே கிடையாது. கனி எவிக்டன் வரும், திடீர்னு பார்த்தா கனி எவிக்டட் கிடையாது, அவங்க திரும்ப கண்டினியூ பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி நேற்றும் இந்த மாதிரி எவிக்டன் வந்துச்சு, திரும்ப கண்டினியூ பண்ணுறாங்கன்னு. அதுக்கு என்ன ரீசன் பார்க்கும்போது ஆதரி உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆதரிக்கு இவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆனால் ஆதரி வரும்போது கனியோட மூஞ்சி மாறுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? அப்போ எவிக்ஷனை வைக்க வேண்டியதானே அப்படின்னா சைக்ளோன் வந்துருச்சுன்றாங்க. ஐயோ, அது உண்மையிலேயே அந்த சைக்ளோனா இல்லை ஆதரி என்ற இந்த சைக்ளோனா? இந்த சைக்ளோன் உள்ளே போனதை பற்றி, அதாவது போனவொடனே அதை உண்மையிலேயே உள்ளே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு என்னடா இது ஆதரி மாதிரி ஒரு புயல் உள்ளே வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. சரிங்களா? இப்போது அதில் வந்து இன்ச் பை இன்ச்சாக பார்த்தா ரம்யாவை எந்த இடத்துலையுமே காணும். ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. இதுலேயும் ட்விஸ்ட் வைக்கிறாங்களா என்னென்னு ஒன்றுமே புரியலையே. நம்மளுக்கு இந்த ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் போல. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. எப்பயுமே வந்துட்டு யார் எவிக்ஷன் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சிடும். ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு ஒரு குளறுபடியாக இருக்குது. திடீர்னு பார்த்தா நேற்று ஆக்சுவலாக எவிக்ஷன் இல்லைன்றது தான் இது வரைக்கும் அப்டேட்டு. ஆனால் இப்போ வந்து இந்த ப்ரொமோத்ரியை பார்க்கும்போது அங்கே ரம்யாவை காணும். அப்புறமா நாங்கள் போய்ட்டு செகண்ட் ப்ரோமோவில் போய் பார்க்குறோம். அதில் ஒரு சூப்பரான ட்ரெஸ் போட்டுதாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வச்சு தேடி பார்க்குறோம், அங்கேயும் காணும். என்னையா ஒன்றுமே புரியலையா? மெட்ராஸ் அவர்னு அழகான ஒரு பேர் வச்சுருக்கேன், மெட்ராஸ் அவர் இடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த செவருக்கு வந்துட்டு ஆயுஸ் 100 ஆச்சே, அந்த செவரு அவ்வளோ சீக்கிரத்தில் இடியாது. ஒரு சில பேர் ரம்யாஜோ வாழ்க, ஏன்னா இது வரைக்கும் ரம்யாஜி எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் அடி வாங்கினதே கிடையாது. ஏங்க நேற்று தானே வந்து வச்சு செஞ்சாங்க, அவங்கள போய் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நாட்டியாவது ஏதாவது பண்ணாங்களா அப்படின்ட்டு? அந்த மாதிரி இல்லைங்க. அவங்க இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பாருங்கள், இப்போலாம் கொஞ்சம் நாளாக பாருங்கள் எவ்வளோ குட் கேர்ளாக இருக்காங்க. யார் பிரச்சனைக்காவது போகிறாங்களா? இது வரைக்கும் ஏதாவது அசிங்கமாக பேசியிருக்காங்க? ஏங்க பேசுனாங்களேங்க அன்றைக்கி ஒரு வாட்டி திவாகர் ரொம்ப கேவலம், அது அந்த காலம். இப்போ எதாவது பேசுகிறாங்களா? ரம்யா ஜோக்கு தான் டைட்டில் வின் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து பொருளையை கிளப்பி விட்டுட்டுருக்காங்க. ஒரு நியாயம் தருமா வேண்டாமா? டைட்டிலுக்கெலாம் வந்து ரம்யா ஜோ யோசிச்சா என்னையா பண்ணுறது? என்னத்தை சொல்ல. பட் எது எப்படியோ எனக்கு தெரிஞ்சு ரம்யா ஜோ எவிக்டாக வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ப்ரொமோஸை பார்க்கும்போது எனக்கு டவுட்டாக இருக்குது. நானே வந்து எப்படா இந்த ஃபுல் எபிசோட் வரும். இதில் வேறு இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, அது எப்பயுமே ட்விஸ்ட் இருக்குது. முதல் சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 hour எபிசோட் வந்துடும், நம்ம டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போய் லாஸ்ட்டில் போய் பார்த்துடலாம், ஓட்டி போய் பார்க்கலாம் ஹாட்ஸ்டாரில். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ரீமியராக மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி சாட்டர்டே எபிசோடை பார்க்குறோமோ அப்படியே அடுத்தது தான் 5 நிமிஷமாக தான் பார்க்க முடியும். வேறு பஃபர்லாம் கிடையாது, லைவ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 1 hour எபிசோடையும் மாற்றிட்டாங்க. அதனால் எல்லாம் இந்த ஃபுல் எபிசோடை ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஒரு அப்டேட் மட்டும் வந்துச்சு நேற்று. என்னென்னா, இந்த மாதிரி வந்துட்டு அரோராவும் கனியும் தான் வந்து லாஸ்ட்டாக ஹாட் செட்டில் உட்காந்துருக்காங்கன்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்றுமே ஒரே குழப்பமாக இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, சரி அரோராவையும் கனியும் வந்துட்டு லாஸ்ட்டாக ஹாட் செட்டில் உட்கார வச்சு இந்த மாதிரி வந்துட்டு நோ எவிக்ஷன் பார்த்து நடந்துக்க, உங்கள் 2 பேருக்குமே ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி வார்னிங் கொடுத்து உள்ளே அனுப்புவாங்கன்னு நினச்சேன். இப்போ ரம்யா இல்லாத காரணத்தால் எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை இருக்குமா? சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.